வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நாட்டுக்கோழி கறியினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கோழிக்கறியில் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ பிராய்லர் கோழியெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். அதெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியமானது கிடையாது. அது வெறும் சதைப்பற்றுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு புரட்சியை மேம்படுத்தணும், அதிகமான வசூலை பெருக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிடக்கூடியது ஒன்று தான். அது நம்ம நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டும் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கும். நிறைய மருத்துவமைகளையும் நமக்கு கொடுக்கும். உலகில் மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய அசைவ உணவுகள் ஒன்று தான் இந்த நாட்டுக்கோழி இறைச்சி. ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது, என்னென்ன மருத்துவமைகள் நம்ம பெற்று நோய்களை குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தசைகளை வலுவடைய செய்யும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்டுக்கோழி கறி. நாட்டுக்கோழி கறியில் கொழுப்புகள் குறைவாக இருக்குது, அதே சமயம் புரோட்டீன்கள் அதிகமாக இருக்குது. இப்போ தசைகள் நமக்கு வலுவடையணும், இயல்பாகவே தசை சுருங்கி விரியணும் அப்படின்னா, எனவே பாடி பில்டர் போல தங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தசைகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி நாட்டுக்கோழியை வேக வைத்து அதிகம் சாப்பிடலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ளும் போது அல்லது வாரத்தில் 2 தடவை நாட்டுக்கோழி சாப்பிடும்போது தசைகள் வலுவடைய ஆரம்பிக்கும், உடல் வலுப்பெறும். எடை இழப்பு ஆரோக்கியமான முறையில் ஊக்குவிக்கிறதுக்கு நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அதிக அளவு புரதம் இருக்குங்க இல்லையா, ஸோ அது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடையை குறைக்கிறதுல நாட்டுக்கோழி முக்கிய பங்கு வகிக்கும். நாட்டுக்கோழி தவறாமல் சாப்பிடுபவர்களுக்கு குறிப்பிட்ட அளவு எடை கட்டுப்பாடு காணப்படும் அப்படின்றத ஆய்வுகள் மற்றும் சோதனைகளை தெரிவிக்கிறாங்க. ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நாட்டுக்கோழி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களுடைய உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா அதிக உடல் பருமனை குறைத்து கட்டுக்கோப்பான உடல் எடையை நாட்டுக்கோழி உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும். இதுக்கு நாட்டுக்கோழியில் இருக்கக்கூடிய அதிக புரோட்டீன் இதுதான் காரணம். கலோரிகள் அதிகமாக இருக்குது, அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு, அதிக உடல் பருமனை குறைத்துக் கொள்வதற்கு, அதுவும் பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் சீக்கிரமாக விரைவாக குறைத்துக் கொள்வதற்கெல்லாம் நாட்டுக்கோழி எடுத்துக்கொள்ளலாம். நாட்டுக்கோழி குறைவான கொழுப்பு கொண்டு இருக்கிறதெல்லாம் இது இதயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். குறிப்பாக எந்த விதமான கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாது. மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, அப்புறம் ஆட்டு இறைச்சி இதெல்லாத்திலையும் காணப்படக்கூடிய கொழுப்பினுடைய அளவு கோழி, மீன் மற்றும் காய்கறிகளில் காணப்படக்கூடிய கொழுப்புகளை விட அதிகமாக இருக்குது. அப்போது அதை காட்டிலும் கோழியில் கொழுப்புகள் நமக்கு கம்மி அப்படின்றதால கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. இதயம் நோய்கள் இதெல்லாமே உருவாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நமக்கு குறைவு. நாட்டுக்கோழிலாம் எடுத்துக்கிட்டோம்னா இதய நோய்களை நமக்கு ஏற்படாது, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி அல்லது மீனை சரியான அளவு உட்கொள்வது நமக்கு நல்லது. அளவுக்கு மீறினால் அதுவும் இதய நோய்களினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நாட்டுக்கோழிலாம் நீங்கள் அளவோடு சாப்பிடணும். ஸோ அதாவது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனை இருக்காது. இதில் இருக்கக்கூடிய குறைவான கொழுப்பு அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தாது. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கட்டுப்படுத்துறதுக்கு நாட்டுக்கோழி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட்டுக்கோழி சாப்பிடும்போது ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவு ஏற்படுவது தடுக்கப்படும். ஸோ அந்த கொழுப்புகள்லாம் நீக்கப்படுவதால் ரத்த அழுத்தம் நமக்கு ஏற்படாது. ஸோ அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தமெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். இதனால் ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு சீரான ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்பும். இதயமும் என்ன பண்ணும் அப்படின்னா சீரான இதய துடிப்போட இயங்க ஆரம்பிக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் ஏற்படக்கூடிய கொழுப்புகள் படிவதால் இதய தமனிகளில் ஏற்படக்கூடிய பிளேக் நோய் பிரச்சனை, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்ட்ராங்கான இதயத்தை பெறுவதற்கெல்லாம் நம்ம நாட்டுக்கோழி எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நாட்டுக்கோழி. ஸோ நமக்கு இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சத்துக்கள்லாம் இருக்கிறதால சூப் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் அதிகம் போட்டு நம்ம அந்த சூப்பு குடித்தாலுமே நாட்டுக்கோழியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட சளி, இருமல் போன்ற பிரச்சனைலாம் குணமாகும். புதுசாக பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள், சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய இந்த பருவக்கால தொற்று வியாதிகள் எதுவுமே நமக்கு வராது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். கேன்சர் எதிர்ப்பு பண்புகள் நாட்டுக்கோழியில் இருக்குது. அதாவது புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய பண்பு இருக்குது. சைவ உணவு சாப்பிட்றவங்கலாம் பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சி அதிக அளவு உட்கொள்ளும் போது அது ஒருவேளை பெருங்குடல் புற்றுநோயுடைய அபாயத்தை அதிகரிக்கும் அப்படின்றத ஆய்வுகளை கண்டறிச்சிருக்காங்க. நீங்கள் சாப்பிடும்போது பெருங்குடல் புற்றுநோய் வராது, அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வரும். ஸோ அதே நேரத்தில் நாட்டுக்கோழி, மீன் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா புற்றுநோய் உருவாக்கக்கூடிய ஆபத்து உங்களுக்கு குறைந்து விடும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை
தடுத்து புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நாட்டுக்கோழியில் இருக்குது. நாட்டுக்கோழி பெருங்குடல் புற்றுநோயுடைய அபாயத்தை குறைக்கும். சூடான கோழி சூப்பு உட்கொள்வது சளி பிரச்சனையிலிருந்தெல்லாம் உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும். ஸோ நீங்கள் அந்த நாட்டுக்கோழியை பாதுகாப்பதற்கு ஒரு சில வழிமுறைகளும் இருக்குது. இப்போ நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் நாட்டுக்கோழி வைக்கிறதால நோய்க்கிருமிகள் கொல்லப்படுவது கிடையாது. நோய்க்கிருமிகள் பெருகுவதை மட்டும்தான் தடுக்க முடியுமே தவிர நோய்க்கிருமிகளை கொல்வதற்கு நாட்டுக்கோழியை நீங்கள் 73.9 டிகிரி செல்சியஸில் சூடுபடுத்தணும். அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் பாதுகாத்து கொண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நாட்டுக்கோழி நம்மளுடைய எலும்புகளை பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக்கும். நாட்டுக்கோழி இறைச்சியில் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் அதிகமாக இருக்குது. அப்படின்றதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகள், நரம்புகள், பற்கள் எல்லாமே நமக்கு வலுவாடு ஆரோக்கியமாக இருக்கும். அதிலும் பெண்கள் நாட்டுக்கோழி அதிகமாக சாப்பிடுவது சிறந்ததாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் நாட்டுக்கோழி தீமை அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம். ஏன்னா அவங்க நாட்டுக்கோழியோட நன்மைகள் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது அதிக புரதம் கொண்டது. நாட்டுக்கோழியில் 100 கிராமுக்கு 31 கிராம் புரோட்டீன் இருக்கு. நாட்டுக்கோழி புரதத்திற்கான ஒரு பெஸ்ட் ஃபுட்டு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரோட்டீன், அமினோ அமிலங்கள் இதெல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தசைகள் வலுப்பெறும். பொதுவாக தினசரி புரோட்டீன் தேவை நமக்கு 1 கிலோ உடல் எடைக்கு 1 கிராம் புரோட்டீன் வேணும். ஸோ விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் தினசரி புரோட்டீன் தேவை 1 பவுண்டுக்கு 0.6 கிராம் அல்லது 0.9 கிராம் வரைக்கும் இருக்கும். இதெல்லாமே நாட்டுக்கோழியில் கிடைக்கும். நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்கிறதால ஒற்றை தலைவலியெல்லாம் கியூர் பண்ணிக்கலாம், பலவீனத்தை நீக்கிக்கலாம். நாட்டுக்கோழியில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சத்து கண்புரை மற்றும் தோல் கோளாறுகளை தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், பலவீனத்தை நீக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கும், இதய கோளாறுகள், நரைமுடி, அதிக கொழுப்பு, பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இந்த நாட்டுக்கோழி விட்டமின் டி சத்தை உறிஞ்சி விட்டமின் டி சத்து கொண்டு இருக்கிறதால கால்சியத்தை உறிஞ்சி எலும்பை பலப்படுத்தும், கண் பார்வையை மேம்படுத்தும், ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் எல்லாம் கரெக்டான அளவில் இருக்கிறதால ஸோ நம்ம ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனையில் இருந்தாலும் நமக்கு விடுபட்டு விடலாம். அதுக்காக தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக நாட்டுக்கோழியை எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.